சென்னை வளசரவாக்கம் ஆற்காடு சாலையில் மெட்ரோ ரயில் அதிகாரி தாக்கிய பாடகர் வேல்முருகனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மெட்ரோ ரயில் அதிகாரியை அவர் தாக்கியிருக்கிறார். இந்த சம்பவத்தை அடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மெட்ரோ ரயில் பயணிக்காக பள்ளம் தோண்டியது குறித்து மெட்ரோ அதிகாரியிடம் சண்டையிட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில் பணிக்காக பள்ளம் தோண்டும் பணிகள் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த பள்ளம் தோண்டியது குறித்து பாடகர் வேல்முருகன் அந்த பணி மேற்கொண்டிருந்தவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். பின்னர் அது மோதலாக மாறியிருக்கின்றது. மதுபோதையில் உதவி மேலாளர் வடிவேலுவை தாக்கிய பின்னணி பாடகர் வேல்முருகனை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்தார்கள். அந்த அதிகாரி மெட்ரோ ரயில் நிலைய அதிகாரியை தாக்கியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதற்கு பிறகு அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பின்னணி பாடகர் வேல்முருகனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சென்னை வளசரவாக்கம் ஆற்காடு சாலையில் மெட்ரோ ரயில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அதற்காக தோண்டப்பட்ட பள்ளம் குறித்து பின்னணி பாடகர் வேல்முருகன் கேட்டிருக்கிறார். அப்போது அதிகாரிக்கும் பின்னணி பாடகர் வேல்முருகனிடையே தகராறு ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றிய நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக ரயில்வே அதிகாரி மெட்ரோ ரயில் அதிகாரி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் தான் போலீசார் பின்னணி பாடகர் வேல்முருகனை கைது செய்திருக்கிறார்கள். மெட்ரோ ரயில் பணிக்காக பள்ளம் தோண்டியது குறித்து மெட்ரோ அதிகாரியிடம் சண்டையிட்டதாக அவர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பின்னணி பாடகர் வேல்முருகனை போலீசார் கைது செய்து அதற்கு பிறகு எச்சரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறார். மதுபோதையில் உதவி மேலாளர் வடிவேலுவை தாக்கியதாக கூறப்படுகிறது. அவர் தாக்கிய பின்னணி பாடகர் வேல்முருகனை போலீசார் கைது செய்து பிறகு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவர் விடுதலை செய்திருக்கிறார்கள்.